ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டரை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் ரிலே பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ரிலேலாம் பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. அது இல்லாமல் இந்த ரிலே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு எம்இ பேனல் இருக்கக்கூடிய டிஜி கண்ட்ரோல் பேனலோ அல்லது மோட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் பேனல்லையோ இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர்னு சொல்லுவாங்க. இது ஜிஐசியோடைய மேக்கு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஜிஐசியோட மேக்கு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஏபிபியும் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன் தான், பிராண்டு தான் வேறு வேறு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நம்மளுடைய ஃபேஸ் சீக்வன்ஸோ அல்லது சிங்கிள் பேஸிங்கோ அல்லது ஏதாச்சும் சீக்வன்ஸ் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ஒயரிங் ஏற்ற மாதிரி நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேலாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ஓஎன்சி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 15வது பின் காமனாகவும் 16 என்சியாகவும் 18 என்ஓவாக இருக்கும். எப்போல்லாம் நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் ஏதாச்சும் ஃபெயிலியரோ அல்லது ஃபேஸ் லாஸ் ஏற்பட்டாலோ அது ஃபேஸ் சீக்வன்ஸ் ஏதாச்சும் இன்டர்சேஞ்ச் ஆகி வந்தால் கூட நமக்கு இந்த ரிலே ஆக்ட் ஆகி நம்மளுடைய என்ஓஎன்சி காம்பினேஷன் நமக்கு அவுட்புட் கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இது ஜிஐசியோடைய மேக்கு. நான் நேம் பிளேட் காட்டுறேன். நீங்கள் ஒரு மோட்டர் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அல்லது ஒரு எம்இ பேனல் டிஜி கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பேசிங் ப்ரிவென்டரு. அதே போல் நம்மக்கிட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏபிபியோடைய சிஎம்பிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் பேசிங் ப்ரிவென்டர் இருக்குது. இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதே போல் ஃபேஸ் சீக்வன்ஸ் மானிட்டரிங் பண்ணும். அதில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் கட் ஆனால் நம்மளுடைய சிக்னல் கட் ஆஃப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா L1 L2ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம எப்பவுமே RYB 3 ஃபேஸ் கொடுத்துடணும். அது RYBயில் ஏதாச்சும் ஃபேஸ் சீக்வன்ஸ் ஏதாச்சும் ஏற்பட்டால் கூட நம்மளுடைய ரிலேவோட அவுட்புட் சேஞ்ச் ஓவர் ஆகி நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் மோட்டர் எல்லாமே இண்டக்ஷன் மோட்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா நம்ம ஃபேஸ் சீக்வன்ஸ் படித்தா மோட்டருடைய டைரக்ஷன் மாறும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் ரிலேஸ்லாம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் இன்கேஸ் இபி சைடு இருக்கக்கூடிய லைன் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டால் அவங்க ஏதாச்சும் சீக்வன்ஸ் மாற்றி கொடுத்தா கூட நமக்கு மோட்டர் ரன் ஆகக்கூடாது. இது போல் நீங்கள் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் நம்மளுடைய மோட்டர் ஃபார்வேர்டில் RYBயில் கொடுத்தா ஓடிட்டுருக்குன்னா இன்கேஸ் அங்கேயே மாறிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லை. அதுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு RYB சீக்வன்ஸ் ஏதாச்சும் மாறிச்சினா கூட நம்மளுடைய ஃபீட்பேக் ரிலே இங்கே இருக்குது, ஃபீட்பேக் ஒயரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் எடுத்துருப்போம். அது என்ன பண்ணோன்னா நம்மளுடைய மோட்டரையோ மிஷினையோ ரன் ஆன் பண்ணாமல் உங்களுக்கு அலாரம் காட்டும். அது இல்லாமல் இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தியாக இருந்தால் ஆனில் இருக்கும் அந்த லைட்டு. சப்போஸ் ஃபேஸ் லாஸ் ஆச்சுன்னா லைட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். அசிமெட்ரிக்கல் ஃபால்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். சீக்வன்ஸ் ஃபால்ட்டாக இருந்தால் இந்த எல்இடி பிளிங்காகி எரியும். அதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க ஜிஐசி மேக்கில். ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. நீங்கள் இதில் வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த ஏபிபியில் வாங்கினா யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நல்ல பிராண்டு தான். இப்போ நான் எங்களுதுலேயே இப்போ ரீசெண்டாக இது டிஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜி பேனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர். என்னாச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னே ஃபால்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக ஏபிபியில் இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். என்னாச்சுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அலாரம் இருந்து செக் பண்ணால் ஃபேஸ் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நம்ம புதுசாக ஏபிபியில் இருக்கக்கூடிய ஒரு புது டைப் ஆஃப் இந்த ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மாடலும் நாங்கள் காட்டுறேன். ஏதாச்சும் நீங்கள் ஒரு மோட்டர் கண்ட்ரோல் பேனல் அல்லது டிஜி பேனல் யூஸ் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ரிலேலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே அல்லது சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் RYB 3 இன்புட்டு கொடுக்கணும். அதுலேருந்து நம்ம காமனாக நம்மளுடைய ரிலே ஒயரிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக ஒரு பாயிண்ட் காமனாக இருக்கும், ஒரு பாயிண்ட் NONC இருக்கும். அதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஒயரிங் எடுத்து நம்மளுடைய அவுட்புட் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபேஸ் சீக்வன்ஸ் மானிட்டரிங்லேயே சொல்லுவாங்க, சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர். இது தெரிஞ்சு வச்சிங்க. ஏதாச்சும் இன்டர்வியூ போனால் கூட கேட்பாங்க, ஏதாச்சும் ஃபேஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன ரிலே யூஸ் பண்ணுவீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட நம்ம ஈஸியாக இன்டர்வியூவில் கிராக் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.